வணக்கம். வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பொண்ணு காலேஜில் சேர்க்கறதுக்கு நன்கொடை 1 கேட்டிருந்தீங்க. என் பொண்டாட்டி கழுத்துல கிடந்த 1.5 பவுன் தாலியை வித்து கொஞ்சம் பணம் கிடைச்சது. மேற்கொண்டு பணத்துக்கு நான் 10 வட்டிக்கு கடை வாங்கி பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, கதை கேட்கறதுக்கு என்கிட்ட டைம் இல்ல, ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீங்க பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமையா, கொண்டு வந்து இதை வச்சுட்டு போங்க. நாளை காலையில காலேஜுக்கு பொண்ணை கூட்டிட்டு வந்து அட்மிஷன் போட்டுங்க. சரிங்கய்யா. ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகே, அப்ப நான் வரேங்கய்யா. நான் ஸ்டீஃபன் பேசுறேன். சொல்லுங்க சார். அது நேத்து சுதான்னு சொல்லி ஒரு பொண்ணை அட்மிஷனுக்கு கூட்டிட்டு வந்தாங்கல்ல? ஆமா. அவளுக்கு கொடுத்துருங்க. ஓகே ஓகே சார். சரி சரி. டாடி. குட்டிமா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா டாடி. டாடி, ஸ்கூல் டேக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக அம்மா கிட்ட 2000 ரூபீஸ் வாங்கிருக்கேன். ஓகே. நீங்களும் இன்னைக்கு ஷாப்பிங் போனீங்கன்னா எனக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ், பட்டாசு, டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகேமா, ஓகே ஓகே. பை டாடி. பாய். ஏய் ஜெயா, ஏன் நீ கொஞ்ச நாளாவே டல்லா இருக்க? வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன். ஏய், நீ போய் சொல்ற. நான் ஷியரா சொல்றேன், நீ எதையும் நினைச்சு வரி பண்ணிட்டு இருக்க. உன் முகமே காட்டி கொடுக்குதே. ஆமாடி, கிறிஸ்மஸ் வரப்போதில்ல, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்டி இப்படி லூசு மாதிரி பேசுற? கிறிஸ்மஸ்னாலே எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? எங்க டாடி எனக்கு மட்டுமே 10,000 ரூபீஸ்க்கு மேல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, பட்டாசு என்ன, டெக்கரேஷன் என்ன, சும்மா அமக்கல படுத்திடுவல. ஏய் ஸ்னேஹா, ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விடுறியா? தயவு செஞ்சு என் வாயை கலராத. ஏன்டி இவ்ளோ அப்செட் ஆகுற? ஏய், இந்த வருஷம் எங்க வீட்ல யாரும் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாதுடி. அந்த வேதனையில தான் நானே இருக்கேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் கேட்காதடி. ஏன்டி கொண்டாட முடியாது? ஏய், பணம் இருந்தா தானே கொண்டாட முடியும். இருந்த பணம் எல்லாத்தையும் தான் எங்க அப்பா உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டாரே. என்னடி சொல்ற? ஆமா, ஒன்னும் தெரியாத பப்பா மாதிரி முழிக்கிறத பாரு. ஏய், நீங்க நடத்துற இன்ஜினியரிங் காலேஜ்ல எங்க அக்காவை சேர்க்கறதுக்காக உங்க அப்பாவுக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சமா கொடுத்திருக்கோம். என்னடி முழிக்கிற? எங்கள மாதிரி ஏழைங்க ரத்தத்தை குடிச்சுதான் நீங்க இப்படி எல்லாம் ஆட்டம் போடுறீங்க, தெரிஞ்சுக்கோ. நாங்க கொடுத்த லஞ்ச பணத்தினாலதான் நீங்க இவ்ளோ ஜாலியா கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க, அத புரிஞ்சுக்கோ. எனக்கு உதவி செய்வீங்களா? உதவியா? என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. அம்மா, இந்த பையன் யாரோ பஸ் ஸ்டாப்ல தவற விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. இதுல ஏகப்பட்ட பணம் இருக்குமா, கூட ஒரு புஸ்தகமும் இருக்கு. அதுல விலாசம் இருந்தா அவங்க கிட்ட இந்த பணத்தை ஒப்படைச்சிருவீங்களாமா? அப்படியா? ஏன் பிச்சைக்காரரே, நீங்களே கஷ்டப்படுறவர் தானே, அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கலாம்ல. அது ஆகாதுமா. அடுத்தவங்க பணத்துல சல்லி காசு கூட எடுக்க கூடாது, அது பாவமா. ஆசைப்பட்டிருந்தா எப்பவோ நான் கொள்ளையடிச்சு ஓஹோன்னு வாழ்ந்திருப்பம்மா. இவ்வளவு நாள் நான் ஏம்மா பிச்சை எடுத்து இப்படி கஷ்டப்படணும்? இந்தாங்கம்மா, இத உரியவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கம்மா. சண்முகா ஸ்டோர்ஸ், வடகிரத வீதி, கோவில்பட்டி. இது எனக்கு நல்லா தெரிஞ்ச கடை தான். நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. என்ன பிச்சைக்காரரே? ஏம்மா, உங்க பணம் கையில இருந்தா இந்த ஏழைக்கு கொஞ்சம் பிச்சை போடுங்கம்மா. சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. ஏம்மா கண் கலங்குறீங்க? காசு இல்லையா? பரவாயில்லப்பா. நோ இருக்கு, இந்தாங்க. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும். இத நான் தானே சொல்லணும். இவங்க ஏன் சொல்லிட்டு போறாங்க?
சின்னம்மா, ம்? கிறிஸ்மஸ்க்காக உங்க அப்பா எல்லா சாமான்களும் வாங்கிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா? சரி, அங்க வச்சுட்டு போங்க. சரிம்மா. உங்க அப்பாவும் அம்மாவும் காலேஜ்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வரவா? ம். எங்களை மாதிரி ஏழைங்க ரத்தத்தை குடிச்சுதான் நீங்க இப்படி எல்லாம் ஆட்டம் போடுறீங்க, தெரிஞ்சுக்கோ. ஆஹா, அது ஆகாதுமா. அடுத்தவங்க பணத்துல சல்லி காசு கூட எடுக்க கூடாது. அது பாவம்மா. ஏய், இந்த வருஷம் எங்க வீட்ல யாரும் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாதுடி. நீ அந்த பொண்ணுகிட்ட அப்படி கோவப்பட்டிருக்க கூடாதும்மா. நாளைக்கு நீ அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டணும், சரியாம்மா? சரிப்பா. ஏம்மா, சில நேரங்கள்ல நம்மளுடைய கோபம் நியாயமா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த கோபத்தினால நாம பாவம் செஞ்சிடக்கூடாது. ம். அதுல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா. பைபிள்ல இயேசு சுவாமி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமம்மா, நாம பூமியை சுதந்திரித்துக் கொள்ளணும்னாலும், இயேசு சாமி கிட்ட இருந்து நாம நன்மையை பெறணும்னாலும் நமக்கு பொறுமை வேணும். அந்த பொறுமையோட நாம இயேசு சாமி கிட்ட ஜெபம் பண்ணுவோம். இந்த கிறிஸ்மஸ சந்தோஷமா நாம கொண்டாடுவோம். அவரும் நமக்கு உதவி செய்வாரு. சரிப்பா. ஆ. ஆ? யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாருமா. பாக்குறேன்ப்பா. ஹாய், கிறிஸ்மஸ் தாத்தா. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். Thank you, happy Christmas. வாங்க தாத்தா. ஹாப்பி கிறிஸ்மஸ், Happy Christmas. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், Happy ஹாப்பி கிறிஸ்மஸ். உனக்கும் ஹாப்பி Happy Christmas, கிறிஸ்மஸ் தாத்தா. பேராண்டிகளா, நான் லண்டன்ல இருந்து இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக மாட்டு வண்டியிலேயே வர 6 மாசம் பிரயாணம். ரொம்ப களைப்பா இருக்கு. இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு தான். வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. இந்த மாதிரி நீ Thank you, தாத்தா. வாங்கிக்க. அப்பா, ஆச்சரியமா இருக்குல்ல? ஆச்சரியத்தை கொடுக்கிறது தாமா இந்த தாத்தாவுடைய வேலை. நீ இயேசு சாமியை ஏத்துக்கோ. அவரு கண்டிப்பா தாத்தா. இதுக்கும் மேல இன்னும் அதிகமான ஆச்சரியத்தை எல்லாம் கொடுப்பாரு. சரியா? சரி தாத்தா. பேராண்டிகளா, தாத்தாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால ஒரு பிளைட்ட புடிச்சு வேகமா நான் லண்டனுக்கு போய் அங்க ரெஸ்ட் எடுக்க போறேன். ஸ்னேகா, இங்க வாமா. என்ன காரியமா பண்ணிட்டு வந்திருக்க? ஏசப்பாக்கு பிடிச்ச காரியம் தான் டாடி பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க எனக்காக வாங்கி கொடுத்த திங்ஸ் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏம்மா இப்படி பண்ண? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த பொண்ணுக்கு நான் தனியா ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருப்பேனே. எனக்கு அதை கொடுக்கணும்னு தோணுச்சு டாடி, அதான் கொடுத்துட்டேன். சரிம்மா, விடு. நாளைக்கு நான் இதே மாதிரி வேற ஒரு செட்டு வாங்கி தரேன். அதையும் நீ யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. வேணாம் டாடி, நீங்க எனக்கு எதுவுமே வாங்கி தர வேண்டாம். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் பண்டிகைய எனக்கு கொண்டாட விருப்பமே இல்ல டாடி. என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏம்மா என் தலையில இவ்ளோ பெரிய குண்டை தூக்கி போடுற? பின்ன என்ன டாடி, ஏழைங்க கொடுத்த பணத்துல தானே நீங்க எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கீங்க. எத்தனையோ ஏழைங்க கொடுத்த டொனேஷன்ல தானே நீங்க இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்திருக்கீங்க. மத்தவங்க பணத்துல வாங்கினது எதுவுமே எனக்கு வேணாம் டாடி. அப்படி சொல்லாதம்மா. ஏழைகள் படிக்கிறதுக்காக காலேஜ் கட்டி நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அதுக்கு உபகாரமா அவங்க நமக்கு டொனேஷன் தந்து ஹெல்ப் பண்றாங்க. இதுல தப்பே இல்லம்மா. யாரோ உன்னை குழப்பிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரும் குழப்பல டாடி. இன்னைக்கு இயேசு சாமி தான் இதை எனக்கு உணர்த்தினாங்க. எத்தனை ஏழைங்க உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டாடி. அது எப்படிம்மா முடியும்? எல்லா பணத்தையும் நாம திருப்பி கொடுத்துட்டா இவ்ளோ வசதியா நாம வாழ முடியாதேம்மா. இருக்கிற வசதி நமக்கு போதும் டாடி. தெருவுல போற பிச்சைக்காரங்க கூட மத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேங்கிறாங்க. அவங்கள விட நம்ம குணத்துல தாழ்ந்து போயிடக்கூடாது டாடி. ஒரு படி உயர்ந்துதா இருக்கணும். ஏசப்பா இந்த உலகத்துல எதுக்காக பிறந்தாங்க? பாவங்களை ரட்சிக்கிறதுக்கு தானே. பாவத்துல இருந்து ரட்சிக்கப்படாம நம்ம கிறிஸ்மஸ கொண்டாடவே கூடாது டாடி. இன்னைக்கே நம்ம ரட்சிக்கப்படணும். ஏழைங்க கொடுத்த டொனேஷன் பணத்தை
அவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துடணும். ஏழைகள் சிரிப்புல தான் நாம கிறிஸ்மஸ கொண்டாடணும். சரியா டாடி? சரிம்மா. குழந்தையா இந்த உலகத்துல பிறந்த இயேசுசாமி என் குழந்தை மூலமா என்கிட்ட பேசுனதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கே நான் வாங்கின டொனேஷன் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாடி. என் ஃப்ரெண்டு ஜெயா வீட்டுக்கு மட்டும் நாமளே தான் நேர்ல போய் அவங்க பணத்தை கொடுத்துட்டு வரணும். சரியா டாடி? சரிம்மா, உன் விருப்பப்படியே செய்வோம். ஆனா ஒண்ணு, ஏன் விருப்பப்படி நீ இந்த வருஷம் கிறிஸ்மஸ டபுள் மடங்கு சந்தோஷமா கொண்டாடணும். எனக்கு டபுள் ட்ரிபிள் ஓகே டாடி. போலாம் வாமா. ஐயா நீங்களா? வாங்கய்யா. வாங்க. வணக்கம் ஐயா. ஹாய் ஜெயா. இந்த ஏழை வீட்டுக்கு நீங்க எப்படி சொல்லி விட்டிருந்தா நானே வந்திருப்பேன் ஐயா. பரவாயில்லங்க. கிறிஸ்மஸ் நாட்கள்ல ஏழைகளை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி என் பொண்ணு உறுதியா நின்னுட்டா. அதனாலதான் உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்க உங்க வீடு தேடி வந்திருக்கோம். இந்தாங்க, நீங்க எனக்கு கொடுத்த 1 லட்சம் ரூபாய் நன்கொடைய உங்களுக்கே நான் திருப்பித்தேன். கிறிஸ்மஸ நீங்க சந்தோஷமா கொண்டாடுங்க. ரொம்ப நன்றி ஐயா. பாத்தியம்மா, இயேசுசாமி இப்போ உயிரோட இருக்காருங்கிறத இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியா? ஆமாப்பா. அப்ப நாங்க கிளம்புறோம். ஐயா, இருந்து ஒரு காப்பி குடிச்சிட்டு போலாமேங்க. பரவாயில்லங்க, நாங்க கிளம்புறோம். ஸ்னேகா, சாரிடி. அன்னைக்கு நான் உன்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டேன். பரவாயில்லம்மா, அந்த கோவம் தானே இப்ப எங்களை மாத்திருக்கு. வரங்கய்யா, வரமா. வாங்கய்யா. பை ஜெயா. பை. வாமா. ஏழைங்களோட சந்தோஷத்தை பத்தி நான் இதுவரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்த்ததில்லம்மா. ஆனா நீ நினைக்க வச்சுட்ட. ஏழைங்களோட சிரிப்புல தான் நாம இந்த வருஷம் கிறிஸ்மஸ கொண்டாட போறோங்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா டாடி. நாம மட்டும் இல்லாம எல்லா பணக்காரங்களும் ஏழைங்களோட சிரிப்புல கிறிஸ்மஸ் கொண்டாடினா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல டாடி? ஆமாம்மா.